இன்றைய காலகட்டத்துல நாம் யாருடனாவது பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைத்தோமானால் உடனடியாக நாம் தொழில்நுட்ப சாதனத்தை நோக்கி ஓடுகிறோம். ஆம், மொபைல் போன், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற தொழில்நுட்ப சாதனங்கள். இதன் மூலமாக நம்ம மற்றவர்களிடம் எதை பரிமாறிக்கொள்ளுகிறோம்? அன்பை பரிமாறிக்கொள்ளுகிறோம், அன்பை தெரிவிக்கிறோம், நம்ம கிட்ட இருக்கிற விரக்தியை வெளிப்படுத்துகிறோம், நான் நன்றாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிறோம். இப்படி மொபைல் போன்ல நம்ம பலவித பரிமாற்றங்களை மேற்கொள்கிறோம். இப்படி இதே காரியங்களை நாம் கடவுளுடன் பேசுவதுதான் ஜெபம். நாம் ஜெபிக்கும் போது நிறைய விஷயங்களை மனப்பாடம் செய்து ஜெபிக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. நாம் என்ன நினைக்கிறோம் என்பதை அவரிடம் சொல்வதே ஜெபம். நீங்கள் எவ்வளவு கவலையுடன் இருக்கிறீர்கள் என்று கடவுளுடன் சொல்லுங்கள். எல்லாம் சரியாக நடக்கும் போது, மகிழ்ச்சியாக இருக்கும் போது நீங்கள் அந்த நாளை எவ்வளவு ரசித்தீர்கள், எவ்வளவு நன்றியுள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்பதையும் உங்கள் கடவுளுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்கள் சொல்லலாம், கடவுளுக்கு எல்லாம் தெரியும், பிறகு நான் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்று. நீங்கள் கூறியது சரி, கடவுள் எல்லாவற்றையும் அறிவார். ஆனால் நமக்கு தேவையானதை பெற்றுக்கொள்ள நாம் ஜெபிக்க வேண்டும். வேதம் கூறுகிறது, கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஜெபிக்கும் போது உங்களை வருத்தப்படுகிற விஷயங்களை அவரிடம் சொல்லுங்கள். உங்களுக்கு மகிழ்ச்சியை அளித்த விஷயங்களை அவருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். கடவுள் பதிலளித்த பிரார்த்தனைகளுக்காக அவருக்கு நன்றி செலுத்துங்கள். பதிலளிக்க நிலுவையில் உள்ள பிரார்த்தனைகளுக்காகவும் கோரிக்கைகளுக்காகவும் தொடர்ந்து ஜெபியுங்கள். கடவுள் பைபிளில் கூறுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அன்புள்ளவர்களே, உங்களிடம் கடவுளிடம் இருந்து பதில் கிடைக்காத கேள்விகள் இருக்கிறதா? தொடர்ந்து ஜெபம் செய்யுங்கள். உங்கள் பிரார்த்தனைகளுக்கு ஒருபோதும் பதில் கிடைக்காமல் போகாது. உங்கள் பிரார்த்தனைகளுக்கு எவ்வாறு பதில் கிடைக்கும்? நாம் ஜெபிக்கும் போது எதை கொடுக்க வேண்டும், எப்போது கொடுக்க வேண்டும், எவ்வளவு கொடுக்க வேண்டும், எதை கொடுக்க கூடாது என்று கடவுளுக்கு தெரியும். ஒவ்வொன்றையும் படைத்த கடவுள் நமக்கு எது நல்லது என்பதை அறிவார். பைபிள் கூறுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஆம், நாம் தொடர்ந்து கடவுளிடம் ஜெபம் செய்வோம். அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். ஆமென்.